தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா. கோவையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் உள்பட 15 பெண் நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம் செய்த நெகிழ்ச்சி சம்பவம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்று ஜூன் 22ஆம் தேதி தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் பலர் பலியாகிய நிலையில் யாரும் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என விஜய் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி கடந்த ஆண்டு பெரிய அளவில் அவரது கட்சியினர் பிறந்த நாளை கொண்டாடாத நிலையில் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக விஜய் பிறந்த நாளை கொண்டாடி வரும் தாவேகாவினர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் பாபு தலைமையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்த பெண் நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர். 15 நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம் செய்துள்ள நிலையில் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது மறைவுக்கு பின்னர் தங்களது அனைத்து உடல் உறுப்புகள் பிறர் உயிர் வாழ பயன்படும் வகையில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியுள்ளதாக தெரிவித்து நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர். முன்னதாக அரசு மருத்துவமனைக்கு வந்த பொதுமக்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் படம் பொறித்த கடலை மிட்டாய்களை கட்சியினர் வழங்கினர்.
வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக சிங்கப்பெண்கள், கோவை மாவட்டத்தில் முதன்முறையாக சிங்கப்பெண்கள் உடல் தானம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் உடல் தானம் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ முதல் முறையாக கோவை மாவட்டத்திலேயே கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட பெண் நிர்வாகிகள் மோகனப்பிரியா அவர்கள் ஏற்பாட்டில் இந்த விழா, இந்த உடல் தானம் பண்ணுறோம் அரசு பொது மருத்துவமனையில். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த தளபதி அவர்களுக்கும் மாநில பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் இந்த நமது தோழிகளுக்கும் ரொம்ப மனமார்ந்த தளபதி சார்பிலும் மாநில பொதுச்செயலாளர் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 2 நாளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கண் பார்வையற்ற நடை வியாபாரிகளுக்கு அரிசி மளிகை சாமான் கொடுத்தோம். அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான வியாபாரத்துக்கான தேவையான பொருட்கள் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கடல மிட்டாய், ஊதுபத்தி அவங்களோட வியாபாரத்துக்கான அவங்க வாழ்வாதார உயரத்துக்காக பண்ணுறோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு பண்ணும்போது. இதை போக பார்த்தீங்கன்னா சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களும் ஒரு 5000க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் பண்ணுறோம். அதுபோல் கல்வி உதவித்தொகை, மாணவ மாணவிகளுக்கு நோட் புத்தகம், இப்படி பல நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி பிறந்தநாள் விழா முன்னிட்டு பண்ணும்போது இன்னும் மேலே அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து தளபதி பிறந்தநாள் 1 வாரம் ஃபுல்லாக கொண்டாட இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த உடல் உறுப்பு தானம் எதுக்கு பண்ணுறோம்னா ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணுறோம். அது இந்த பெண்கள் பண்ணும்போது அப்புறம் ஆண்களும் தொடர்ந்து நம்மளும் பண்ணலாம். பெண்களே பண்ணுறாங்க, சிங்க பெண்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இதை கேள்விப்பட்டதுன்னா நம்ம தோழர்களும் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேற்பட்ட பெண்கள் கொடுக்குறோம். இதில் முக்கியமாக குறிப்பு என்னன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் ஒருத்தர் பண்ணுறதே ஒவ்வொரு சில வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரிகள் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கங்க. தமிழக வெற்றி கழக தலைவரின் பிறந்தநாள், தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புசி ஆனந்தன் அப்பா அவர்களின் ஆலோசனைப்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபனன் தலைமையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூலூர் தொகுதியிலிருந்து 15 பெண்கள் உடல் உறுப்பு தானம் பண்றதுக்கு முன் வந்திருக்கோம். பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எங்களுடைய தளபதி சொல்றது என்னன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க, மக்கள் கிட்ட உங்களை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காரு. அவர் சொல்ற அந்த பாயிண்ட் நாங்க எடுத்துட்டு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க உடல் உறுப்பு தானம் பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இந்த பூமியில நம்ம இருக்க போறது கிடையாது. ஆனா தொடர்ந்து தளபதியின் பெயர்ல சொல்லிட்டு எங்களுடைய இதயமோ எங்களுடைய கண்ணோ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதியும் சொல்லி வாழ்ந்துகிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திலையும் அவருடைய அவர் எங்களுக்கு திருப்பி கொடுக்குற அட்வைஸ் சேவைகள் பண்ணுங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே பேஸ் பண்ணியும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிங்க பெண்கள் நாங்க எங்களுடைய தோழிகள் எல்லாருமே உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நான் நம்புறேன். இதுவே தொடர்ந்து எல்லாரும் நீங்களும் கொடுங்க. அது அந்த உடல் உறுப்பு வீணா போகாம அதை ப்ரிகாஷன் பண்ணி அதை திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு, ஒரு குழந்தைக்கோ இல்ல ஒரு இன்னொருத்தவங்களுக்கோ யூஸ் பண்ற மாதிரி கொடுங்க அப்படிங்கறத நான் தாழ்மையா கேட்டுக்கிறேங்க. இப்ப நாங்க சகோதரிகள் 2 பேர் இருக்கோம். நாங்க 2 பேருமே முன் உடல் உறுப்பு தானம் கொடுத்திருக்கோம். என் பெயர் மோகனப்பிரியா, நான் மாவட்ட துணை செயலாளர். நன்றி.